நான் லால்குடியிலே போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும் அதை நினைவில் கொண்டு எனக்கு இந்த பதவியை இன்று அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், ஏதோ கூப்பா கிருஷ்ணன் ஜாதியை சொல்லுகிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நாளைக்கு திருச்சியிலே சதய விழா. எங்கள் அரசு, எங்களுடைய விஜய் அரசு, தமிழகத்தில் வெற்றி கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்று திருச்சியிலே நடத்தக்கூடிய விழா நாளை காலையிலே இருந்தது. இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து நாங்களெல்லாம் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை இந்த பதவியிலே அமைத்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையிலே போடுகின்ற பொழுது தலைவர்களெல்லாம், இந்த கட்சியினுடைய வழிகாட்டி தலைவர்களெல்லாம் பெயரிட்டு சொன்னார்கள். ஆனால் அந்த கொடியிலே 2 யானைகள் பிளிர்ந்து வருவதையும் வாகைப்பூ இருப்பதையும் அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி போகின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற உந்துதலோடு அவர் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன்னன், பேரரசன், பெரும்பிடுக மன்னன் போருக்கு போகின்ற பொழுதெல்லாம் போர் நடப்பதற்கு முன்னாலே வாகை சூடி வாகை பூவோடு போனார் என்று குறிப்பிட்டு அந்த வாகைப்பூவை அவருடைய கொடியிலே லட்சணையாக வைத்திருக்கிறார்கள். அவருடைய சதை விழா அன்று எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். வாழ்நாள் முழுக்க அவருக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய பணி நகர்ப்புறங்களிலே நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையிலே குடியிருப்புகள் அமைக்கப்படும். போதிய அளவுக்கு நல்ல குடியிருப்புகள் இல்லை என்று சொன்னால் அதை நல்லவராக சீரிய முறையில் இயங்குவதாக என்னால் செய்வதற்கு நான் பாடுபட முடியும். பாடுபடுவேன் என்ற உறுதியை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தளபதிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதை எதிர்பார்த்து நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்களோ அதை உங்கள் உள்ள கிடக்கையை நிச்சயமாக இந்த கிருஷ்ணன் பூர்த்தி செய்து தருவேன் என்ற உறுதியையும் அவருக்கு தருகிறேன். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன நினைத்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு எதையும் செய்ய இயலும். தேர்தல் வருகிறது, இன்னும் 6 மாதங்களுக்கு இருக்கிறது. இந்த 6 மாதங்களோ 1 மாதங்களோ 2 மாதங்களோ அதுவரை கூட கூப்பா கிருஷ்ணன் சோர்வாக இருந்துவிடக்கூடாது, அமைதியாக இருந்துவிடக்கூடாது. அவர் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்ற உள்ளத்திலே, நல்ல எண்ணத்திலே கொடுத்திருக்கிறார். இதுதான் அதனுடைய நோக்கம். ஆட்சி பொறுப்பேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அதுக்குள்ளே ஒரு அரசாங்கத்தை பற்றி எதிர்கட்சி விமர்சனம், எதிர்கட்சி கூட இல்லாதவர்கள், மைனாரிட்டி கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் மைனாரிட்டி கட்சி, இந்த மைனாரிட்டி கட்சிகள் விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அண்ணாவை வணங்குவதற்கும் அண்ணாவை போற்றுவதற்கும் தகுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு எதிர்கட்சி என்பது பானையிலே கொதிக்கக்கூடிய ஒரு சோறை அகப்பையிலே எடுத்து பதமாக வெந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய பணிதான் எதிர்கட்சியினுடைய வேலை. ஆனால் இவர்கள் பானையை உடைக்க பார்க்கிறார்கள். இதற்கு நாங்கள் கிச்சித்தும் அனுமதிக்க மாட்டோம்.